ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டெல்லி சுல்தானியர்களில் இருக்க முதல்ல அடிமை வம்சத்தை பற்றி பார்க்கலாம். கிபி 1206லேருந்து 1290 வரைக்கும் அடிமை வம்சத்தை ஏற்படுத்தினது குத்புதீன் ஐபக். இவர் குதுப் மினாருக்கு அடிக்கல் நாட்டியிருப்பாங்க. துருக்கிய வம்சத்தின் முதல் பேரரசர். அதுக்கப்புறமா இல்துமிஸ் இந்த குதுப் மினாரை கட்டி முடிச்சிருப்பாரு. அதனுடைய அடி 243. 40 இடுமர் குழுவை ஏற்படுத்தினது இல்துமிஸ் தான். இது சகல்கானி அப்படின்னு அழைக்கப்படுது. அவருடைய வெள்ளி நாணயம் டங்கா 175 மில்லிகிராம். அதுக்கப்புறமா அரியணை ஏறினவங்க ரஷ்யா. இது இல்துமிஸுடைய மகள். அவங்க கொலை செய்யப்பட்டிருப்பாங்க. அதுக்கப்புறமா பால்பன் தான் அடிமை வம்சத்தின் மிக சிறந்த அரசன். 40 இடுமர் குழுவை ஒழிச்சிருப்பாரு. ஒற்றார் படையை அறிமுகம் பண்ணியிருப்பாரு. அது திவானி அர்ஸ். அதுக்கப்புறமா அமீர் குஷ்ரு, அமீர் ஹாசன் அப்படின்ற புலவர்களை ஆதரித்தவர் பால்பன் தான். கைகுபாத் கடைசி அரசன். அடிமை வம்சத்தின் கடைசி அரசன் யாருன்னு கேட்டால் கைகுபாத். தோற்றுவித்தது குத்புதீன் ஐபக். அதுக்கப்புறம் இல்துமிஸ், ரஷ்யா, பால்பன், கைகுபாத். தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டெல்லி சுல்தானியர்களில் இருக்க முதல்ல அடிமை வம்சத்தை பற்றி பார்க்கலாம். கிபி 1206லேருந்து 1290 வரைக்கும் அடிமை வம்சத்தை ஏற்படுத்தினது குத்புதீன் ஐபக். இவர் குதுப் மினாருக்கு அடிக்கல் நாட்டியிருப்பாங்க. துருக்கிய வம்சத்தின் முதல் பேரரசர். அதுக்கப்புறமா இல்துமிஸ் இந்த குதுப் மினாரை கட்டி முடிச்சிருப்பாரு. அதனுடைய அடி 243. 40 இடுமர் குழுவை ஏற்படுத்தினது இல்துமிஸ் தான். இது சகல்கானி அப்படின்னு அழைக்கப்படுது. அவருடைய வெள்ளி நாணயம் டங்கா 175 மில்லிகிராம். அதுக்கப்புறமா அரியணை ஏறினவங்க ரஷ்யா. இது இல்துமிஸுடைய மகள். அவங்க கொலை செய்யப்பட்டிருப்பாங்க. அதுக்கப்புறமா பால்பன் தான் அடிமை வம்சத்தின் மிக சிறந்த அரசன். 40 இடுமர் குழுவை ஒழிச்சிருப்பாரு. ஒற்றார் படையை அறிமுகம் பண்ணியிருப்பாரு. அது திவானி அர்ஸ். அதுக்கப்புறமா அமீர் குஷ்ரு, அமீர் ஹாசன் அப்படின்ற புலவர்களை ஆதரித்தவர் பால்பன் தான். கைகுபாத் கடைசி அரசன். அடிமை வம்சத்தின் கடைசி அரசன் யாருன்னு கேட்டால் கைகுபாத். தோற்றுவித்தது குத்புதீன் ஐபக். அதுக்கப்புறம் இல்துமிஸ், ரஷ்யா, பால்பன், கைகுபாத். தேங்க்யூ.